எல்லாருக்கும் நமஸ்காரம். எனக்கு வந்து சேவ் டமேட்டா சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். சேவ், அப்புறம் வெங்காயம், தக்காளி, சால்ட்டு பாருங்கள், தனியா பவுடர், ஜீரக பவுடர், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 4 மிளகு, ஜீரகம், 1 டீஸ்பூன், மிளகா வத்தல், பிரிஞ்சி இலை. ஸோ என்னோடய சேனல் மகாபிரிவா _97 சேனலில் இந்துஸ் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், வானிலையில் எண்ணெய் விட்டுருக்கேன் நான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜீரகம் போடுறேன். எண்ணெய் சூடாக வந்து கொஞ்சம் ஜீரகம் போடுறேன். பிரிஞ்சி இலை பாருங்கள், ஒரு பட்டை, சின்ன பட்டை நல்லா பொரியட்டும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சதும் இந்த மிளகா வத்தல் அதெல்லாம் நான் போட்டுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பாருங்கள், இஞ்சியும் போட்டுருக்கேன். இது சப்பாத்திக்கும் பூரிக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சப்ஜி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த டமேட்டாவில் வந்து நான் வந்து ஒரு டமேட்டா வந்து கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இன்னொரு டமேட்டா வந்து இப்படி அரைச்சி வச்சுட்டுருக்கேன் பாருங்க நான். ஸோ டமேட்டா போட்டிருக்கேன், நல்லா வதங்கட்டும். வெங்காயம் போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கெல்லாம் காய் ரொம்ப எல்லாம் தேவையில்லை. பாருங்கள், நல்லா வதங்கிடுது. இந்த ஸ்டேஜில் வந்து டொமேட்டோ பியூரி நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கொதித்த உடனே அதுக்கப்புறம் இந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். நல்லா கொதிச்சுட்டு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சம் பாதி உப்பு இருக்குது, அது உப்பு போட்டுடலாம். ஸோ நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் திக்காக வந்தப்புறம் அந்த சேவ் போட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. இது நல்லா கொதிச்சப்புறம் பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்கிறது தெரியுதா? ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து இந்த சேவ் வந்து போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்கிறது பாருங்கள். இந்த சேவ் எல்லாம் தெரியுதா? பாருங்கள், சேவ் டமாட்டோ சப்ஜி ரெடி. ஸோ நான் டிஸ்பிளேயில் காமிக்கிறேன் இப்போ. ஸோ டமேட்டோ சப்ஜி, சேவ் டமேட்டோ சப்ஜி ரெடி. கொத்தமல்லியால் கார்னிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் என்னோடய சேனல் மகாபிரிவா _97 இந்துஸ் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் இந்த சப்ஜி நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சேவ் டமேட்டோ சப்ஜி ரெடி.